ரெண்டாவது, நமது சமுதாய மக்கள் தொகை உயர்வு மிக மிக அவசியம். சரியா? வெளிநாட்டில் வெட்டியாக உட்காந்துக்கிட்டு 30-32 வயசு வரை திருமணம் பண்ணாமல் உள்ள நபர்கள் உடனே தாயகம் திரும்பி திருமணம் செய்து குறைந்தபட்சம் தாயகத்தில் 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் இருந்துட்டு மறுபடியும் வெளிநாட்டுக்கு போங்க. சரியா? அங்கே இருந்துட்டு சண்டித்தனம் பண்ணாதீங்க. வெளிநாட்டில் இருந்து என்கிட்ட பணம் அதிகமாக இருக்குது, அதனால் பெரிய பெரிய திருமண தகவல் மையத்தில் 5000 10,000 கட்டி நான் திருமணம் செய்வேன். அப்புறம் 1 மாதம் 2 மாதம் அந்த பெண்ணோட நான் உல்லாசம் இருப்பேன். அதுக்கு பிறகு தனது பெற்றோர்களை கவனிக்க அந்த பெண்ணை பெற்றோரிடம் ஒப்படைத்துவிட்டு மீண்டும் நான் வெளிநாடு செல்வேன். அதன் பிறகு 1 வருஷம் 2 வருஷம் கழித்து வருவேன். இப்படிலாம் யாராவது பிளான் வச்சுருந்தா உடனே அதை தவிர்த்து கொள்ளுங்கள். அப்படி யாரும் உங்களுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. கடைசி வரை உங்களுக்கு திருமணம் ஆகாது. நிறைய பேர் இந்த டயலாக்கை வச்சுட்டு தான் இங்கே பதிவு பண்ணுறாங்க. இங்கே இல்லை, நிறைய இடத்துல நீங்கள் இப்படி தான் பதிவு பண்ணியிருக்கேன். அப்படி யாரும் ஒத்துக்கிட மாட்டாங்க. நீங்கள் வெளிநாட்டில் சம்பாதிக்கிறதுக்கு உங்கள் பெற்றோர்களை கவனிக்க ஒரு வேலைக்காரி தேவைன்னு சொல்லி நீங்கள் விண்ணப்பம் பண்ணுங்கள். மணமகள் தேவைன்னு சொல்லி விண்ணப்பம் பண்ணாதீங்க. சரியா? உங்கள் பெற்றோர்களை பாதுகாக்க ஒரு வேலைக்காரி தேவை. அந்த அடிப்படையில் நீங்கள் ஒரு பெண்ணை தேடக்கூடாது. ஒரு பெண் என்பவள் அவளுக்கு உணர்ச்சி இருக்கும், வாலிபம் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஒரு பெண் ஒரு திருமணம் செய்கிறாள். அப்போ அந்த பெண்ணுக்கு குறைஞ்சது 1-2 பிள்ளைகள் பெறும் வரை உணர்ச்சிகள் இருக்க தான் இருக்கும். அவங்களுக்கு குறைந்தபட்சம் வாரம் 2 அல்லது 3 முறை தாம்பத்திய உறவு கொள்ளக்கூடிய நபர் தேவைப்படும் அவங்களுக்கு. நீங்கள் உணர்ச்சியை கட்டுப்பட்டு இருக்கலாம். வெளிநாட்டில் இருந்து கொண்டு சமூக வலைதளத்தில் தவறான மாற்று மதத்திலிருந்து இஸ்லாமிய பேர்களை வைத்து கொண்டு சமூக வலைதளத்தில் வலம் வரும் பாத்திமா, பானு, பர்வீன் பின்னால் அவங்க பதிவில் போய் லைக் பண்ணிக்கிட்டு ஷேர் பண்ணிக்கிட்டு வீடியோ கால் பண்ணிக்கிட்டு கொஞ்சிக்கிட்டு குழாவிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் அவங்க முஸ்லீமான்னு சொல்லி உங்களுக்கு தெரியாது. நீங்கள் முஸ்லீம் நினச்சி அவங்க பின்னால் அலையிறீங்க. நைட்டு வீடியோ கால் பண்ணுறது, அவங்க பதிவில் போய் அவங்க சலாம் போட்டால் உடனே போய் சலாம் சொல்கிறது, நைட்டு வீடியோ காலில் எல்லாம் எங்களுக்கு தெரியும். 30-32 வயசு வரை நீங்கள் மணமகள் தேடாமல் இருக்கிறதுக்கு காரணமே இந்த கள்ள தொடர்பு தான். அதனால தான் நீங்கள் பெண்ணை தேடுறது கிடையாது. அப்படியே நான் தேடினாலும் அந்த பெண்ணு கூட நான் திருமணம் பண்ணி 1 மாதம் 2 மாதம் இருப்பேன். அதுக்கு பிறகு அந்த பெண்ணை பெற்றோர்களை கவனிக்க விட்டுட்டு நான் மறுபடியும் வெளிநாடு ஓடி போயிடுவேன். இந்த டயலுக்கெல்லாம் தவறு. அப்படி இந்த காலத்தில் எந்த பெண்களும் அப்படி ஒத்துக்கிட மாட்டாங்க. திருமணம் பண்ணுறாங்க தாயகம் நிரந்தரமாக வந்துடணும். இங்கே உள்ளூரில் நிறையா வேலை இருக்குது. சரியா? ஏதாட்டும் ஒரு வேலை பார்த்துட்டு அந்த பெண் ஒரு குழந்தை 2 குழந்தை, 1 குழந்தை கிடையாது 2 குழந்தை பெரும் வரை அந்த பெண் கூட நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கணும். அதுக்கு பிறகு தான் நீங்கள் வெளிநாடு போகணும். சரியா? உங்கள் இஷ்டப்படிலாம் உங்களுக்கு யாரும் பெண்ணு கொடுக்க மாட்டாங்க. இங்கே இல்லை, எங்கே போனாலும் 1 லட்சம் கொடுத்தாலும் சரி 1 கோடி கொடுத்தாலும் சரி யாரும் பெண்ணை கொடுக்க மாட்டாங்க. அதனால் வெளிநாட்டு கும்பல் திருந்தி கொள்ள வேண்டும். லட்சக்கணக்கில் பணம் சம்பாதிச்சா மட்டும் போதாது. உங்களுக்கும் சொல்லி ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்திக்கணும், உங்களுக்கும் சொல்லி ஒரு குடும்பத்தை ஏற்படுத்திக்கணும், உங்களுக்கும் சொல்லி பிள்ளைகள் இருக்கணும், உங்களுக்கும் சொல்லி வீடு இருக்கணும். எல்லாத்தையும் உருவாக்கிட்டு அப்புறம் நீங்கள் வெளிநாடு போங்க. 2வது, வெளிநாடு வாழ்க்கையை தவிர்க்கணும். ஏன்னா நம்மளுடைய சமூகம் ஆபத்தில் தான் இருக்குது. தமிழ்நாடு மட்டும் கிடையாது, இந்தியா முழுவதும் ஆபத்தில் தான் இருக்குது. உலகிலே இஸ்லாமியர்கள் அதிகம் பாதிக்கப்படும் நாடுகள் 2. ஒன்று இஸ்ரேல், அடுத்தது இந்தியா. இந்த 2 நாட்டில் மட்டும்தான் இஸ்லாமியர்கள் எதிர்ப்பு கொள்கையை தீவிரமாக கடைப்பிடிக்கும் ஆட்சியாளர்கள் உள்ளார்கள். இப்போ அதனால் நாம் உள்ளூரில் நம்ம பெண்களை தனியாக விட்டுட்டு நாளைக்கு ஏதாட்டும் மதக்கலவரம் ஏற்பட்டால் அந்த பெண்களை அந்த கும்பல் தாக்கக்கூடும். ஏன்னா அந்த கும்பலை பற்றி, அந்த மதவரி கும்பலை பற்றி உங்களுக்கு தெரியும். இஸ்ரேலில் நீங்கள் பார்க்குறீங்க.